தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. ஆசிரியர் தேர்வுக்கான எழுதுறவங்களுக்கான முக்கியமான 5 விஷயங்களை சொல்றேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஆசிரியர் தேர்வு வின் பண்ணிடுவோம் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடா மறக்காம லைக் பண்ணுப்பா. ஓகேவா? முதல் விஷயம் என்னன்னா, தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கோ நாளைக்கோ எல்லாருமே போய் ஆல் டிக்கெட் எடுத்துங்க. கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பிளாக் பால் பாயிண்ட் பென் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கங்க. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ். அதாவது வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை அதாவது எக்ஸாம் வரதுக்குள்ளேயும் ஒரு 3 டெஸ்ட்டாவது, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் நல்லா நீட்டாக பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் கடைசியில் கோட்டை வருது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தான். ஓகேவா? மூணாவது விஷயம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019, 2022, 2023ஆம் ஆண்டு டிஎன் டெட் ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பாக அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸும் வரப்போகுது. அதனால வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கம்பல்சரி எல்லாரும் பார்த்துக்குங்க. ஓகேவா? 4வது விஷயம், நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 120+ கொஸ்டின் போட்டுருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே நிச்சயமாக சொல்கிறேன், வெற்றி உறுதி நண்பா. புரிஞ்சா? 5வது பார்த்தீங்கன்னா ரிவிஷன். அதாவது வந்து இது வரைக்கும் படிச்சதை ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிங்க. ரிவிஷன் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன் வின் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நம்பிக்கையோட போயிட்டு வரக்கூடிய நவம்பர் 15, 16 ஆகியத்து போய் தேர்வு எழுதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக உங்கள் ரிவிஷன் நம்பர் இருக்கும் என்ற நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பாக இருக்கும்ல, இருக்கும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்லுவதுதான்.